சந்தோஷ சம்பளத்தை இந்த இடத்துக்கு அனுப்ப தேவன் உதவி செய்யபடி கர்த்தர் அடையப்பட்டவர். ஆராதிக்காதபடி கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் கர்த்தாவே அப்பா கொண்டு நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை நடக்கும் பொழுது கர்த்தாவே இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீர் இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாய் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரித்து எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஆராதனையை புத்தியில் ஆராதனையை மாற்றி தரும்படியா உங்களுக்கு ஆராதனை எங்களுக்கு மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆராதிக்கும் பொழுது விடுதலைகள் உண்டாகணும், சுத்திகரிப்புகள் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே மெசேஜ் வேலைகள் கர்த்தாவே அப்பா அப்பா தேவ மனுஷன் கர்த்தாவே அப்பா நீர் மறைத்து அப்பா ஆண்டவரே நீர் பேசும்படி எங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடி உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் தரும்படியா நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் என்ன பாரத்தோட கஷ்டத்தோட பிரச்சனைகளோடு அப்பா என்ன போராட்டங்கள் வாழ்க்கையில இருக்கிறதோ எல்லாவற்றையும் இருதயத்தின் விருப்பங்கள் என்னவோ இருதயத்தின் நினைவுகள் என்னவோ எல்லாவற்றையும் நீரே அறிந்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா எங்களுக்கு இந்த வேலையில அப்பா ஆண்டவரே நீரே எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் தரும்படியா அப்பா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் தைரியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் போக எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாகவும் மறுக்கிறவர்களாகவும் நாங்கள் இல்லாதபடி அந்த வார்த்தையின்படி இந்த கட்டளையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு அனுகிரகமும் கிருபையும் செய்யும்படி எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமா நீ மாற்றி தரப்போகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆசீர்வதிக்கும்படியாக சூழ்நிலை மாற்றும்படியாக சகோதரர்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. வாசம் தூயாது தூயவர தர்மையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துற கர்த்தாவே. எத்தனையோ பேர் கிடைக்காத தரிய ஸ்லாகியத்தையும் பாக்கியத்தையும் தந்தீரே. கொடாங்கோட நன்றி கர்த்தாவே. சபா நாள் ஆராதனை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து முதல் முடிவு வருதமாய் நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதப்படுற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி எடுக்கிறோம். தப்பனே சபா பாடுகிற பாடலும் நாம மேம்பட கிருபை செய்யுங்கப்பா. பொருட்படுத்திக் கொள்ளுங்க சபா. அதே போல சபா ஆசனை மறைத்து நீ வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். நான் எங்களுக்கு தேவையான நல்ல ஒரு மன்னாவை நீ தரப்பட கிருபைக்காகவும் தயவுக்காகவும் துதிக்கிறோம். ஆராதனை வருகிற பிள்ளைகளை சபா துரிதமாய் வந்து சேர நீ கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் வந்து சபா வசனத்தில் சொல்ல நீ வழி நடத்த கிருபைக்காய் கொண்டு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். ஆராதனை சபை இந்த தங்கு தடை இல்லாமல் ஒரு ஒழுங்கின் கிருபையுமாய் சபை நடைபெற நீ வழிநடத்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றியப்பா. நன்றியோட துதிக்கிறோம், போடுகிறோம், நாமத்தை மயப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காரணத்தையும் பொறுப்படுத்துவங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகள் அமையங்களும் நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இப்ப இயேசு மூலம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா நம்ம கரத்தை தேவனை சோத்திரிக்கிறோம். தேவனை கொண்டு வரும்படியாக இந்த நாள் ஆராதனை எனக்கு எங்களுக்கும் புரோஜனமான தேவன் மாற்றி தரும்படியாக
உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் கரத்தில் தேவனை சோதரிக்கிறோமாக. இந்த நாள் ஆண்டவரே அப்பா, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புத அதிசயங்களை காண செய்ய, எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றி தருகிறாக. உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் தாமே இந்த நாள் ஆராதனை தொடக்கத்திற்கு முடிய மட்டமாக பொறுப்பெடுத்து நடக்கும்படியாக நம்ம எல்லாம் கரத்தில் தேவனை சோதரிப்போமாக. உங்களை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே ஒரு நன்மை குறைப்படாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்ம உள்ள திருவாளத்தின் கரத்தில் தேவனை சோதரிப்போமாக. பிதாவாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்ம எல்லாம் சோதனைகளை ஏறெடுப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும் மகிமைப்படி நம்ம எல்லாம் கரத்தில் தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஆராதனை ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். எல்லாரும் கரத்தில் தேவனை சோதரிப்போமாக. படித்து தேவனே நான் ஆராதனை ஆசீர்வதித்து முழு பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் தாழ்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு மனிதாக அப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. அப்பா என்று துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே என் தேவனாய் கர்த்தருடைய கருத்தை எங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்கிறதிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே பரலோக பிதாவே உமக்கு நன்றி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுவோமாக. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா, பரலோக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் எங்கள் பாதுகாக்கிறோம். தூய ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமே துணையா ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காரியங்களை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து முழு பொறுப்பெடுத்து நடத்துவீராக. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஏற்றவரை கொண்டு வந்து என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் என் தேவன் கிருபை செய்வீராக. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ என்றால் எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதாக எங்களை மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். அப்பா இதனால் ஆராதனை ஆசீர்வதித்து தொடர்கிறது முடிவு மட்டுமாக தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். அப்பா பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற சங்கீதம், ஆராதனை வேளையிலே கேட்கிற செய்தியிலுமாக தேவ கரத்திலே நடத்தும்படியாக செபிக்கிறோம். அப்பா எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். வருகிற ஒவ்வொருவரும் ஏற்று வெளிக்கொண்டு வருகிறாங்க. உங்க நாமத்தை உயர்த்துங்க, நீரை பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஏற்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நமக்காகவும் ஒரு சில பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பதாக ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 150:6 சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்குது? நமக்கு எல்லாம் சுவாசம் இருக்குது இல்லையா? 2வது காரியம்,
சங்கீதம் 113:1 சொல்லுகிறது, கர்த்தரின் ஊழியக்காரர்களே கர்த்தரை துதியுங்கள். ஆமென். ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். ஆமென். இந்த சுவாசம் உள்ள மக்களுக்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ராஜாக்களாய் ஆசாரிகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் யாரு? ஊழியக்காரர்கள். ஆமென். தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், சங்கீதம் 147:1 சொல்கிறது, அல்லேலூயா, நம்முடைய தேவனை பாடுவது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. ஆமென். அது இன்பமானது. ஆமென். அல்லேலூயா. அது சுவாசம் உள்ள மனிதனுக்கு, ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, ஆசாரியர்களால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அது இன்பமானது. அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தரை உற்சாகத்தோடு கூட பாடி அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதித்து அவன் நடத்தின செயல்கள் எல்லாம் நாம் நினைத்தவர்களாய், அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த தேவனை, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுமே அப்படி நாமத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறார்? சுவாசமுனாய் இருக்கிற நான் மரித்தவனாய் அல்ல. ஆமென். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி, இந்த கரங்களை தட்டுங்கன்னு சொல்லும் போது சாணி தட்டுறமாய் தட்டக்கூடாது. நீங்க முன்னாடி நின்று கேட்டீங்கன்னா, இந்த எப்படி சொல்றது, இந்த வில்லேஜ்ல ரொட்டி தட்டுறது பாத்துறீங்களா, செவுத்துல சாணி தட்டுறது, அந்த மாதிரி தட்டக்கூடாது. ஏகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படி துதிக்கணும்? இது ரொம்ப நாள் எனக்கு வாஞ்சை, இது சொல்லணும். ஒருத்தர் தட்டுவாங்க, ஒரு சிலர் தட்டுவாங்க, ஒரு சிலர் கவனிச்சு நேர்த்தியும் கரமா பாடுவாங்க. ஒரே குரல்னா பாட்டு அனலைஸ் பண்ணி இப்படி மட்டும் நீங்க தட்டுங்க. நீங்க எத்தாம இப்படி எல்லாம் ஒண்ணும் சேர்க்க வேண்டாம். அது கர்த்தரை உயர்த்தும் போது அது தேவன் அதிலே பிரியப்படும். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. ஆமென். நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஒரே குரலாக பாடி கர்த்தரை நாமத்தை காலை நேரத்தில் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள், நல்லமையாய் கிரியை செய்யும் நல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், இரக்கத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள், காலமும் கைகாலும் உலகிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவரை துதியுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா,
ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது யாராக இருந்தாலும் கர்த்தரை துதிக்க வேணும். அல்லேலூயா. அவர் சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம். அல்லேலூயா. மற்றொரு பாடல் எல்லாரும் எழுந்து அல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி என்ற வாழ்க்கையில யாரையா நான் பாட போகிறேன்? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் பாடி உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. அல்லேலூயா. அவர் புது எண்ணெயினாலே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோடு கூட பாடுவீங்கன்னா நிச்சயமாய் ஆராதனை நேரத்தில் உங்களே புது எண்ணெயினாலே இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகிக்க ஆசை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாதம் பணிந்தேன் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? இசையா, உந்தன் அன்பு உள்ளம் கொண்டுவே. இசையா, உந்தன் அன்பு உள்ளம் கொண்டுவே.
முதலாவது சங்கீத பகுதி மாறி மாற்றி வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 54. சங்கீதம் 54. தேவனே உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் நிறுத்திருந்தால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் நிமித்தம் என்னை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்த நோக்கினார்கள். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுகிறார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அவர் எல்லா படிடுவோம். தேவன் தாமே இந்த நாளிலே நம்மோடு இடைப்படும்படியாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆளுநர் ஒப்பு கொடுத்து இந்த நாள் வாசித்த சங்கீதத்தின்படியே தேவரீர் எல்லா நெருக்கத்திலும் நீக்கி என்னை விடுவித்தீர். என் கண்கள் சத்துருக்களில் நீதிக்கு சரி கட்டுதலை கண்டது. இந்த நாளிலே அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து நடத்துவீராக. எல்லா நெருக்கடிகளும் எல்லா சூழ்நிலைகளும் என் தேவனாகிய கர்த்தரில் மாற்றுவீராக. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் வல்லவர். தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயில் வார்த்தைகளுக்கு செவி கொடு. நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா அவங்க நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து எங்கள் நடத்துவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தர் பெரியவர், இதுவரை நம்மை நடத்தினவர், இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாயிலை திறந்து இந்த வசனத்தில் வாசித்த இந்த அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லி தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு என்று சொன்னது போல தேவனே என் விண்ணப்பங்களை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு பாப்பா. இந்த நாளில் எங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறாங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. ஆவியானவரே என்றோடு துதிக்கிறோம். அருமை ரட்சகரே என்றோடு துதிக்கிறோம். எங்களுடைய மாம்ச சாகட்டும் என்றோடு எங்களுடைய பலவீனங்கள் சாகட்டும். எங்களுடைய இச்சைகள் பெருமைகள் வேண்டுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. உகந்த பலியாக தேவன் விரும்புகிற ஒரு பலியாக எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை புரிந்து தேவனை உயர்த்துவோமாக, தேவனை மகிமைப்படுத்துவோமா. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஆண்டவரே. மனுஷனுக்கு நேரடிக்கு சோதனை எத்தனையா இருந்தாலும் கர்த்தர் அதை தாங்கிக் கொள்ள பதில் தருகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி எல்லாரும் வருமனதோடு எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்திய தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்படுவீராக என்று ஒப்பு கொடுத்து எல்லாரும் வருமனதோடு வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஏதும் நான் செய்திட சொத்திரு வருவாது என்னை காத்துவர் காயிருக்கு நீரன்றி ஏதும் நான் செய்திட சொத்திரு கண்டு விரை தோழி வந்தே
எல்லாரும் சொல்லுவோமா? நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகள், எங்களுடைய உள்ளத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, நீர் அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? இந்த உலகத்தில் அப்பா, உண்மை தவிர எங்களுக்கு வேறு ஒரு ஆசையும் இல்லை, வேறு ஒரு விருப்பம் இல்லை. நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறத பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறது நல்லது. தேவன் எனக்கு நீ பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியோடு ஆத்மாவோடு என் தேவனுக்கு உண்மையாக என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. தரைமட்டமாக என்னை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக எனக்கு செலுத்துவேன் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாக, எங்களுக்கு ஆதரவாக, எங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்தா போதும் ஆண்டவரே. காற்று அடிச்சாலும், புயல் அடிச்சாலும், மழை பெய்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு எல்லாமே கட்டுப்படும் அப்பா. எல்லாமே உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவரே. கடலின் காற்று உங்களுக்கு செவி கொடுக்கிறது அப்பா. தேவனாய கர்த்தர் எங்கள் நெருக்கத்திலே கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு மனம் இறங்குவதாக, எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பதாக. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தேவதே உமது நாமத்தின் மேலே ரட்சித்து உமது வல்லமையினால் என்னை நியாயம் செய்யும் அப்பா. என் தேவனே, எங்கள் மீது மனம் இறங்குவதாக. கர்த்தாவே, உமக்கு நன்றி எல்லாம் சொல்லுவோமாக. என் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி எல்லாரும் ஆயிரத்தை சொல்லுவோமாக. ஆவியானவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் பெரியவர் 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 பெரியவர். நீ நன்மை செய்கிறவர். என் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இதுவரை நடத்தின வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களுக்கு சொல்லுவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்புவேன் 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 அப்பா. என்ன வந்தாலும் நம்ப ஆண்டவரே. எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் என் தேவனை மாத்திரம் நம்புவேன். என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களுக்கு சொல்லுவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
உம்மை உயர்த்துகிறோம் என்று எல்லாரும் வருமனதோடு சேர்ந்து சொல்லுவோமாக. நன்மைகளை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துவோமாக. தடைகளை மாற்றுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே, எங்களை பரிசுத்தமாய் நடத்த உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. மனிதோடு துதிக்கிறோம் 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 என்று சொல்லுவோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பியோடு துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து மகிமைப்படுத்துங்க. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீரே பெரியவர் 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 பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. துதிக்கிறோம். நீரே மனமிருங்கப்பா. எங்களை தலைமட்டமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. உம்மையோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. தேவனே உம்மையோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் எல்லாம் ஏற்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி இந்த நாளிலே தேவனை ஒரு அற்புதத்தை செய்கிறபடியால் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதத்தை செய்கிறவர் நீர், விடுதலை தருகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இதுவரை நடத்தினவர் நீர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி வாய்கிற செய்யுங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். கண்ணீரை ரத்தமாக
செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். இரண்டாக பிளந்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம். காற்றையும் வார்த்தையாக நடத்தினார் அதிசயம். காற்றையும் வார்த்தையாக நடத்தினார் அதிசயம். எல்லாரும் ஒரு பொழுதோடு செயல்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் 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 செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அப்பா, உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி. இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் இருந்தாலும் அவைகளை மாற்ற நீ வல்லவராயிருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும்படி செய்கிறவர் நீர் ஆண்டவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரை துதிங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 சொல்லுகிறது போல அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு விதமான துதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, என்ன நிலைமை வந்தாலும், எந்த சூழ்நிலைமை வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, உண்மையே உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒருமனதோடு தேவனுடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு அன்பு இல்லை. எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, எனக்காக பரலோகத்தில் பிதாவிடத்தில் பறந்து பேசுகிற அன்பு, இந்த அன்புக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன். அப்பா ஆண்டவரே, உலக அன்பெல்லாம் மாறி போகும். நாளை என்ன சம்பவிக்க போகிறது என்று நாங்கள் அறிவோம். ஆனால் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். உங்களுடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் செலுத்தக்கூடியது ஒன்றுமே இல்லை. அப்பா, எங்கள் வாய்களை திறந்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தவும் அவரை துதிக்கவும் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது அது ஒண்ணுதாங்க. நம்மள்ட்ட அவர் கேட்கிற காரியம் அது ஒண்ணுதான். என் வாயை விரிவாய் திறந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்து அருள் செய்வேன். உனக்கு அறியாத எட்டார்த்தமான பெரிய காரியங்களை செய்வேன். எதிர்பார்க்கிற காரியம் வாழ்க்கையில் நடக்காது, யாருமே முடியாத காரியங்கள், இது ஆவாது, நடக்காது, செய்ய முடியாது மனுஷன் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது லேசானது. உனக்காக ஜீவனையே தந்தவர், உனக்காக பாடுகளை சுமந்தவர், உனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு முன்பதாக ஆண்டவரே, என்னிடத்தில் கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லப்பா. அவனிடத்துல கேட்கிற காரியம், உன் வாயை திறந்து என்னை கூப்பிடு, நீ என்னை மகிமைப்படுத்துவாயானால் நான் உன் பேரை பெருமைப்படும்படி செய்வேன். நான் உன்னை பெருமைப்படும்படி செய்வேன். அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படி நான் செய்வேன். இந்த உலகத்தில் அப்பா எப்பேற்பட்ட பேரு புகழு பாராட்டோ ஒரு நாள் மாறி போயிடும். என் தேவனுடைய வாயிலிருந்து இவன் என் இதயத்தில் ஏற்றவன், உண்மை உத்தம் உள்ளவனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடினால் உன் அநேகத்தின் பேர் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னவரை உயர்த்தி நம் எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி என் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக என் தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை தருவேன். அப்பா, உன் அன்பின் உலகத்தில் எவ்வளவு பெரியது, உன் அன்பு எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்று சொல்லி அவரை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கருத்து சொல்லுவோமாக. கல்வாரி கருணையிலே காயங்கள்
பாயுதே கர்த்தரை பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தரை பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனே உங்களியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ அங்கையிலோ அன்பு வைத்து தம் ஜீவனை தாரே உங்களியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ சொல்லுவோமாக விலையேற பெற்ற ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோராய் என்னை விலையாக உயர்த்தி மகிமை என்று சொல்லுவோமாக சிந்தையிலே வாழ்களும் சிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகர் போல் மங்கா வாழ்வழிக்கவே சிந்தையிலே வாழ்களும் சிந்தைகள் ஏற்றவரா விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற சொல்லுவதெல்லாம் வாங்கியிருக்கிறார் விலையேற பெற்ற தந்தவரே சொல்லுவோமாக கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையும் மன்னினையே சிந்தித்து சேவை செய்ய தந்தைக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி எல்லாரும் ஒரு மனிதோடு அப்பா அன்புக்கீடாக என்று நான் செலுத்துவானவரே நீர் செய்த அன்புக்காக நன்றி என்று சொல்லி அவர் மகிமைப்படுத்தி சொல்லுவோமாக விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே விலையேற பெற்றோராய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனே விலையேற பெற்றோராய் என்னை எல்லாரும் ஏதுனீர்கள் அப்படியே மகிமைப்படுத்துவோமாக மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மன்னினவள் எம்மாத்திரம் மன்னமாவும் தயவே மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மன்னிலவன் எம்மாத்திரம் மன்னமாவும் தயவே
நல்லவரே. உண்மையாக சொல்லுவோம் எங்களுக்காக அன்பு செய்தவரே சொல்லுவோம் நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே சொல்லுவானே அப்பா அப்படியாக செலுத்த முடியும் எவ்வளவு தரக்கூடாத அன்பை தந்தவரே உமக்கு நன்றி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கத்தரை மகிமைப்படுத்துவோமா ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லாரும் கலைக்கு சொல்லுவாராதனை ஹalleluya 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 ஒரு விசுவாசம் வாழ்க்கை வாழ்க்கை செய்ய வந்தவர் நீங்கப்பா உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் பரிசுத்தர் எப்படியோ விடுதலை வாழ்க்கையில் நடந்தது நடக்கட்டும் எல்லாம் பொருளாதார ஆசிரியர் மத்தியில் விசுவாசிக்கிறீர்கள் இயேசு நாமத்தை முறியடிக்கப்படுவதாக எங்கள் விதமாக செயல்படுகிற எல்லா அந்தமான கிரியைகள் இப்பொழுது உலகத்தில் தேவனை பரிசுத்தப்படுத்தினாங்க தேவனுடைய மகிமை உலகம் முழுவதும் சமாதானம் எதிராக எல்லாம் ஒருவருக்கு வாழ்க்கை சொல்லுங்க பொல்லாத ஆவிகள் பொல்லாத கிரியைகள் சத்துரு கிரியைகளை இயேசு நாமத்தை முறியடிக்கிறோம் உலகத்தில் மக்களே இதற்கு விதமாக எழுதுகிற எல்லா கிரியைகளும் எல்லா சத்துருவின் கோட்டைகள் நகர்த்தினாங்க எங்கள் பாதுகாப்பு நடத்துகிறார்கள் இதற்கு எல்லாம் பயத்தின் ஆவிகள் எடுத்து பரவு தைரியமுள்ள ஆவி கழுவினாங்க எல்லா சத்துருவின் சேவைகள் எல்லா உறவுகள் சேர்த்து சொல்லுவாங்க ஆராதனை எல்லாரும் வாய்க்கிறது ஆராதனை உமக்கு மாத்திரம் விண்ணப்பங்கள் வேண்டும் எல்லாம் கேட்டு என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் நாமங்கள் எல்லா ஆண்டவரே அப்பா துதி
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தி அப்பா, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்தவரை உயர்த்துகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ சூழ்நிலைமை வந்தாலும் தேவ தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோல் உம்முடைய தனிமனை தேற்றும். அப்பா, நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க அநேகர் மன உடைந்து வேதனையோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நெருக்கத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறதோ, என்ன சூழ்நிலையா இருக்கிறது என்று நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இல்லை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதே இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நம்ம எந்த நெருக்கடி வந்தாலும் எந்த சூழ்நிலைமை வந்தாலும் அவர் நம்மை நிச்சயமாக கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், நம்முடைய கண்ணீருக்கும் பதில் தருகிறவர். அவர் நம்மை ஒருபோதும் நம்மை வெறுத்து விடுகிறவர் அல்ல. நான் எவ்வளவுதான் தேவனை விட்டு விலகி தூரம் போனாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும், நம்ம ஆண்டவர் நோக்கி சத்தம் விட்டு கூப்பிடும் பொழுது, கதறும் பொழுது மனது உருகிறவர், மனம் இறங்குகிறவர், உங்களை எல்லா தீவிற்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறவர். நீ எந்த நிலைமையில இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை எல்லாவற்றையும் மறந்து உன் வாயை திறந்து கூப்பிடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் விட்டு ஓடி இடத்துல வருகிறவராய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமாக, தகப்பனே, இந்த உலகத்துல எனக்கென்று யாரும் இல்லப்பா. நீங்க அநேக நம்ம குடும்பங்களை நினைச்சு கவலைப்படுறோம், நம்முடைய பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறோம். ஆண்டவரே, எங்க நிலைமையெல்லாம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது. நம்முடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நான் என்னைக்கு இந்த தேசத்தை விட்டு போக வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அது வரைக்கும் எந்த சூழ்நிலையில் அணுகவே அணுகாது என்று சொல்லி எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக. அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருந்தா போதும் அப்பா, உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று எல்லாரும் ரெண்டு கரங்களை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இல்லை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து, என் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஒரு மனதோடு அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்கிறது. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது அப்பா. யார் தேற்றினாலும் சொல்லுவாங்க. அப்பா, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆண்டவர் அப்பா எங்களுக்கு துணையாக இருந்தார். தேவனுடைய அன்பு கீழாக எல்லாரும் சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை ஒன்றுமில்லாப்பா, எல்லாம் நீங்க தாண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லாத ஒரு மண், ஒரு குப்பை, ஒரு கட்டையா என்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கரம் பிடி
நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, யார் எங்களை விட்டு விலகி போனாலும், யார் எங்களுக்கு துணியா இல்லாம போனா, நீங்க என்னோடு கூட இருந்தா போதும் அப்பா. நீங்க என்னோடு கூட இருந்தா போதும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நம்ம தாங்கிக் கொள்ளலாம். தேவன் எங்களுக்கு உதவி செய்து இதுவரை நடத்தி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனியும் நீ உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவர் நாமத்திற்கு மகிமையை செலுத்தி நம்ம எல்லாம் நின்ற வண்ணமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றியை செலுத்தி என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தரைமட்டமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் நின்ற வண்ணமாக அப்படியே ஒரு கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனுடைய நன்றிகளை செலுத்துவோம். அன்பு இறக்கம் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்பட்டோம், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. தயவுசெய்து கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்களா முன்பதாக மறுபடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க முன்னாடி நிறைய சேர்கள் காலியா இருக்கு. பின்னாடி இருக்கீங்களா தயவுசெய்து முன்னாடி வந்துருங்க. சகோதரிமார்களும் கொஞ்சம் தயவுசெய்து முன்னாடி வந்துருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வரல, சகோதரிமார்கள் அப்படியே சகோதரிமார்கள் வரல. தேவனாகிய கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் தாமே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நடக்கிற சூழ்நிலை நிமித்தமாக அநேகர் வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. தயவு செய்து சாட்சிக்கு யாராவது கூப்பிட்டா இங்க இது வச்சது அங்க வச்சது யாரும் தயவு செய்து சொல்லாதீங்க. சாட்சி ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை, ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்ததை சொல்லுங்க. ஏன்னா இது நிறைய இப்போ யாரும் போட்டோ பிடிச்சி வெளியே போடாதீங்க, இதை ஷேர் பண்ண வேண்டாம் எல்லாம் அரசாங்கம் சொல்லுகிறது. இது நிமித்தமாக அநேகரை பிடிச்சு ஜெயிலில் வச்சிருக்காங்க. அதனால நம்ம சாட்சி சொல்லும் போது ஞானத்தோடு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தால் அற்புதத்தை செய்ததை குறித்து சொல்லுங்க. எல்லாருக்கும் தான் தெரியும், வெடிக்குது எல்லாருக்குமே, நம்ம டெய்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நினைத்து சாட்சி சொல்லக்கூடியவர்கள் சுருக்கமாக ஒரு 2 வார்த்தையை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையுள்ள சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி இருந்தால் சொல்லலாம், இல்லை என்று சொன்னால் நம்ம அடுத்த காரியங்களுக்காக கடந்து செல்லலாம். யாராவது சொல்லுகிறவர்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகுதி இல்லாத என்னை மட்டும் ஆண்டவர் நடத்தி வருகிறார், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2023 நான் மாஸ்டர் அப்ளை பண்ணேன், எம்எஸ்சி நர்சிங். அந்த நேரம் ப்ரெக்னன்சி, பின்ன நிறைய பிரச்சனைகள்னால லீவு கிடைக்காம போராட்டம், எக்ஸாம் எழுத போக முடியாமல் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயம் பொறுத்தனையாக ப்ரேயர் பண்ணேன். எனக்கு இந்த காரியம் நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்தால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது நான் இதை சாட்சியாக சொல்லுவேன் அப்படின்னேன். அப்போ தான் 2024 வாக்குத்தத்த வசனம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலி அட்மிஷன் போடும்போதும் ஒருத்தவங்க சொன்னாங்க, வாசல் திறந்து இருக்கும் போதே நீ பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஆவிக்குரிய ஒரு மனுஷி சொல்லி தான் நான் அப்ளை பண்ணேன். 24 என்னால் லீவு கிடைக்கல. அப்போ எக்ஸாம் எழுதணும் ஜான்வரியில் இல்லை, ஆனால் ஜான்வரி கிடைச்ச வசனமும் அதுதான், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சேம் இயர் அடுத்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் எழுதவும் 2 வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணது வெறும் இதாக இல்லை, டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணதுக்கு தேவன் கிருபை செய்தார். ஆக்சுவலி 3 வீக்ஸ்க்கு முன்னாலே சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு தான் ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சாட்சிகள் தான் சுருக்கமாக சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. யாராவது சாட்சி சொல்ல விருப்பம் உள்ளவர்கள் சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தேவன் தாமே சொன்ன சாட்சிகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த நாளில் முதல் முறையாக யாராவது வந்திருப்பீர்களா எழுதி நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க. மோகன்தாஸ், நம்முடைய மதில சகோதரர் மோகன்தாஸ் அவர்கள் வந்திருக்கார்கள். பெற்ற சபையின் சார்பாக எல்லாரும் இந்த நாளிலே கூட இந்த வாரத்தின் ஒழுங்கை சுருக்கமாக சொல்லி ஒரு சில காரியங்களுக்காக நம்ம அறிவிப்பு சொல்லி நாம் கடந்து செல்வோம். அதாவது எல்லா வெள்ளிக்கிழமையும் சரியாக நமக்கு 10 மணிக்கு ஆராதனை தொடங்கும். 10 to 12:30 மணி வரைக்கும் நடக்கிறது. அதனால் எல்லாரும் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதே போல வாகனத்தில் வருகிறவர்கள் வாகனத்தில் கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி ஏற்ற நேரத்தில் வந்து வாகனத்தில் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கிழமையிலும் இரவு ஜெபம் நடைபெறுகிறது. பாஸ்டர் அம்மா வீட்டில் விருப்பமுள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் வந்து பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த மாதத்தில் இன்னும் 2 வாரம் இருக்கு. இந்த நாள் முடிஞ்சது, இன்னும் அடுத்த ஒரு வாரம் இருக்கிறது. நம்ம போன நாட்களில் சொன்னோம், மாசத்துல ஒரு முறை என்ன வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம், ப்ரேயர் வைக்கலாம்னு. போன மாசம் வைக்க முடியல, ஆனாலும் வருகிற வாரம் நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய நேரம் நமக்கு அதிகமாக தேவை, ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைமையில் இருக்கிறோம். ஆகையினால வருகிற வாரத்துல எல்லாரும் வந்து பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால அடுத்த வாரம் வெறும் இந்த ஜெபத்துக்கான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால யாருக்காவது ஜெப விண்ணப்பம் நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் உங்கள் அதாவது வெளியே சொல்லக்கூடிய ஜெப குறிப்புகள் இருந்தால் அதுக்காக சொல்லலாம். அதையும் வந்து முடிஞ்ச ஜெப குறிப்புலாம் வேண்டாம். இப்போ எது நடக்கணுமோ எது தேவை அதுக்காக நீங்கள் சொல்வீங்களா, அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதே போல் யூடியூப்ல இந்த டிக்டாக்ல பார்க்குற உங்களையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். நீங்களும் இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்க போகிற இந்த ப்ரேயரில் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி இருந்தால் இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது. இதே நம்பரில் நீங்கள் அந்த மெசேஜை வாய்ஸ் மெசேஜாக எங்களுக்கு போடுவீர்களானால் இதை நாங்கள் அப்படியே உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் நாங்கள் வெளியிடுவோம். இல்லைன்னா நாங்கள் சொல்லி அந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். அநேகருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்திருக்கார். நம்ம பால்ராஜ் பிரதர் பீட்டர் பால் ஒரு நிமிஷம் ஏற்றி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சகோதரர் ஒரு நாள் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு ஜெபம். இன்னும் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தா அவருடைய மகனுக்காக. அவருடைய மகனுக்கு ஒரு 4 நாளா, அதை போன வாரம் எனக்கு சொன்னாரு, 4 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்குன்னு நம்ம ஜெபம் ஒரு ஜெயத்தை தருகிறதா இருக்கு. இன்னும் அவர் விரும்புகிறபடி அவர் மகனை தேவன் மாற்றி ஒரு சந்தோஷ சமாதத்தோடு அவர் பிள்ளையை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன் மாற்றும்படி அவருக்காக ஜெபித்துக் கொள்ளி அன்போடு கேட்டுக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகையினால வருகிற வாரம் எல்லாரும் இந்த ப்ரேயருக்காக கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ப்ரேயர்னா விருப்பம்? ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மனம் இறங்குவார். நம்ம ஜெபிக்காம சும்மா இருந்தோம்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஹல்லேலூயா. ஆகையினால வருகிற வாரம் நமக்கு ப்ரேயர். ஆகையினால எல்லாரும் ஜெபத்துக்காக நீங்கள் வந்து பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த டிக்டாக்லயும் வாட்ஸ்அப்ல பார்க்குற யூடியூப்ல பார்க்குற உங்களுக்கும் நாங்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. அதே போல வருகிற 3ஆம் தேதி நமக்கு என்ன நாள் தெரியுமா? ஏப்ரல் 3 குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே எல்லாருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த குட் ஃப்ரைடே அன்று 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதி அந்த நாளிலே நம்ம வழக்கம் வருஷம் 7 வார்த்தைகளை பேசுவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். போன வருஷம் யாரெல்லாம் பேசுனீங்க கொஞ்சம் கை ஊற்றி காமிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் போன வருஷம் பேசுனீங்க? 1 2 பேர் தான் பேசுனீங்களா? 3 பேர். சகோதரர்கள் யாருமே இல்லையா? 4 பேர். மற்றவங்க வரல. ஹல்லேலூயா. ஆகையினால போன வருடம் பேசினவருக்கு இந்த வாட்டி இல்லை. ஹல்லேலூயா. போன வருஷம் பேசினவங்க இல்லாம இந்த வருடம் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் அவர்கள் மூலியமாக என்னத்தை பேச வேண்டும் என்று இருக்கிறாரோ அதனால இந்த வருடத்துல அந்த காரியத்தை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயர்கள் நான் அனௌன்ஸ் பண்ணுகிறேன். நான் ஒரு சிலரை இதை கலந்து ஆலோசித்த பொழுது யாரெல்லாம் ஆண்டவர் உணர்த்தினாரோ அவர்களுக்கெல்லாம் கேட்கும்போது ஒரு சில காரணங்கள் சூழ்நிலைமை, ஆனால் கர்த்தர் யாரை இங்க பேச வைக்க வேண்டுமோ அவங்க நிச்சயமா பேச வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமையுள்ளதாக. அதுல பெயர்களை நான் ஒரு சிலரை குறிப்பிடுகிறேன். யாரெல்லாம் இங்க வரல, ஆனாலும் இருந்தாலும் நான் சொல்லுகிற பெயர்களை தேவன் தாமே வரும் நாட்களில் ஆராய்ச்சி வந்து பங்கு பெறும்படி தேவன் கிருபை செய்வாராக. நம்ம இருக்கிற சகோதரர் டேனியல் பிரதர், சகோதரர் ஆபிரகாம், அதே போல சகோதரர் சுபாஷ் பிரதர், சகோதரர்கள் 3 பேர். சகோதரிகள்ல சகோதரி ஜெனிசா சிஸ்டர், அப்புறம் நம்முடைய சஜ்ஜு பிரதருடைய மகள். எத்தனை பேர் தெரியும் சஜ்ஜு பிரதருடைய மகள்? அந்த மகள். அப்படியே நம்முடைய தர்ஷன் பிரதருடைய மகள் ஷேரன். இன்னைக்கு அவங்க திடீர்னு வராம ஆயிட்டாங்க.
அதனால இந்த 6 பேர்கள் இப்பொழுது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு நாள் டைம் உண்டு, பார்ப்போம். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு அதை மறுபடியும் மாற்ற முடியாது. ஆகையினால அனௌன்ஸ் பண்ண பொழுது நீங்கள் உங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லீவுக்குள்ளான காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பேச வேண்டும் என்று விரும்புகிறபடியால் நீங்கள் எல்லாம் வந்து பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிற கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதே போல் அந்த 3ஆம் தேதி கூட அந்த நாளில் ஆகாரத்துக்குரியம் நீங்கள் யாராவது பொறுப்பெடுத்துக்கொள்ள விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் பாஸ்டர்மா தொடர்பு கொள்ளலாம். உங்களால் ஒரு தனிமையாக முடியலன்னு சொன்னால் நீங்கள் 2 பேராக சேர்ந்து கூட ஷேர் பண்ணி செய்ய விரும்புகிறவங்க சொல்லலாம். முன்கூட்டி சொல்லியிருக்கிறனால் அதை நாங்களும் ஒழுங்கு செய்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட இந்த சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்காக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே தேவன் நம்முடைய தேசத்தையும் இந்த கோயில் தேசத்திலும் ஒரு பெரிய பாதுகாப்பு சமாதானத்தை தரும்படியாக எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்ம விலக்கிட செய்யணுங்க, பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு துணை. ஹல்லேலூயா. நம்ம ராத்திரி தூங்கி காலையில் எழுந்திருப்போமான்றது பெரிய, ஏன்னா நம்மலாம் இங்கே இருக்கோம், கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம், அது பக்கத்திலே இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அதனால தேவன் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி அவர்கள் ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் கூட நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி செல்வி அவர்கள் வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி அன்போடு கேட்க நம்ம எல்லாரும் கரங்க தட்டி வரவேற்பமாக 2 அடி பாடுங்க. 2 பாடலை பாடினா 2 அடி பாடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் இப்போதும்
வாழ்க்கை உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். ஒரு வாழ்க்கை உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். எனக்காக விலை கொடுத்த தெய்வம், எனக்காக உயிர் தந்த தெய்வம், எனக்காக விலை கொடுத்த தெய்வம், எனக்காக உயிர் தந்த தெய்வம். ஒரு வாழ்க்கை உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். இருளான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன், ஆனால் ஒளியாக என்னை தேடி வந்தீர். என் உயிரும் நீர்தான் ஐயா, உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் இருளான வாழ்க்கை வாழ்ந்து வந்தே, ஒளியாக என்னை தேடி வந்தே. இருளான வாழ்க்கை வாழ்ந்து வந்தே, ஒளியாக என்னை தேடி வந்தே. என் உயிரும் நீர்தானையா, என் உயிரும் நீர்தானையா. உமக்காக நான் வாழுவேன், என் உயிரும் நீர்தானையா. உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் வாழுவேன். ஒரு வாழ்க்கை உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். ஒரு வாழ்க்கை உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். சவுலாக நான் வாழ்ந்து வந்தேன், பவுலாக என்னை மாற்றிக்கொண்டேன். சவுலாக நான் வாழ்ந்து வந்தேன், பவுலாக என்னை மாற்றிக்கொண்டேன். என் நாவும் புகழே, என் நாவும் புகழே. ஓயாமல் துதி பாடுதே, என் நாவும் புகழே. ஓயாமல் துதி பாடுதே, ஓயாமல் துதி பாடுதே. ஒரு வாழ்க்கை உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். என் வாழ்வு உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். எனக்காக விலை கொடுத்த தெய்வம், எனக்காக உயிர் தந்த தெய்வம், எனக்காக விலை கொடுத்த தெய்வம், எனக்காக விலை கொடுத்த தெய்வம். ஒரு வாழ்க்கை உமக்காகத்தான், என் வாழ்வு உமக்காகத்தான். கிளாரா சீட்டு பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா, இந்த வேலைக்காய்
ஜெபிக்கிற தகப்பனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், கொடுத்ததான காணிக்கை உடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. அப்பா சம்பாத்தியத்தில் இருந்து கொடுத்ததான இந்த காணிக்கை என் தேவன் அறிந்திருக்கிறீரே கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம்.